டிசைன் இன்ஜினியராக ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கோர்ஸ் கேட்டையா கோர்ஸ் தான். கேட்டையா கோர்ஸ் மட்டும் படித்தான். கேட்டையா V5 தெரிஞ்சிச்சுன்னா ஏகப்பட்ட கம்பெனியில் பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மிகப்பெரிய சம்பளத்தோட வேலையெல்லாம் கிடைக்கும். தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டுக்கிறேன். அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க, என் ஜோசியத்தை நம்புறாங்க. ஸோ உண்மையாகவே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃப்ரெஷராக இந்த கேட்டையா சாஃப்ட்வேர் படிக்கலாமா வேண்டாமா, வாங்க இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வணக்கம் மக்களே, கபிலன் குமரவடிவேல். ஏன்னா இந்த கேட்டையா காதில் கேட்டு கேட்டு கேட்டையா கேட்டையா கேட்டையாடு நானும் எத்தனை பேர்த்துட்டு தான் கேட்குறது அப்படின்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நிறையா பேர்கிட்ட நான் கேட்ட விஷயம் இதுதான். ஏன்னா சார் கேட்டையா V5 நான் படிச்சிருக்கேன், சரிப்பா நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா ஓரளவுக்கு தெரியும் சார், சார் பேசிக்ஸ் நல்லா தெரியும் சார், இதே தான் மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா ஒரே டவுட்டு, நீங்கள் கேட்டையா படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை முழுசாக படிங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஓகேவா? ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்ஸ் இருக்குது, அப்புறம் BIW ஜென்ரேட்டிவ் ஷேப் டிசைன், அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அதில் நிறையா இருக்குது. ஸோ நிறையா ஃபியூச்சர்ஸ் அந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. சாஃப்ட்வேரை மட்டும் வச்சு கேட்டிங்கன்னா ஒண்டர்ஃபுல் சாஃப்ட்வேர், சூப்பரான சாஃப்ட்வேர், ஓகே. பட் இங்கே நிறைய பேர்ட்ட நான் பேசும்போது இது தெரியுமானா ஓரளவுக்கு தெரியும் சார், சரி BIW தெரியுமானா ஓரளவுக்கு தெரியும் சார், அது என்ன ஓரளவுன்னு தான் எனக்கு தெரியல. வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். கற்றுக்கிறத முழுசாக தரமாக கற்றுக்குங்க, அதுதான் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இந்த கேட்டையா சாஃப்ட்வேர் ஒரு ஃப்ரெஷர்ஸ் படிக்கலாமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டவுட்ஃபுல். அண்ட் தென் இது டவுட்ஃபுல் அப்படிங்கிறத விட நிறையா ஒரு மித்து கூட இதற்குள்ளே க்ரியேட் ஆகிருக்கு. கேட்டையா சாஃப்ட்வேர் தான் உன்னை உயர்த்தும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்புகிறோம். பட் அப்படி கிடையாது. ஏன்னா என்னுடைய பார்வைக்கு வந்து இந்த கேட்டையா ஓகே சூப்பர் நல்ல சாஃப்ட்வேர், பெரிய கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க, OEM கம்பெனிஸை தான் யூஸ் பண்ணுறாங்க, சேலரி இனிஷியலாகவே நல்ல சேலரிலாம் கிடைக்குது. அப்படின்னாலும் இனிஷியலாக ஒரு ஃப்ரெஷருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்னா 20%. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு 100 பேர் கேட்டையா தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னா அதில் 20 பேருக்கு மட்டும்தான் ஃப்ரெஷராக வேலை கிடைக்கும், மீது உள்ள 80 பேருக்கும் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது நாங்கள் எடுத்த சர்வே இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில். இன்னமும் நான் நிறையா கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கிறது, நிறைய பேர்கிட்ட கேட்குறது, நம்ம வீடியோலையும் கமெண்ட்லேயும் சொல்லிட்டு இருக்கிறது இதுதான், வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறது தான். என்ன அப்படின்னா உண்மையாகவே நான் கேட்டையா படிச்சிருக்கேன் சார், ஒரு ஃப்ரெஷராக எனக்கு கேட்டையால் ஈஸியாக தான் வேலை கிடச்சிச்சு. நீங்கள் சும்மா காதில் பூசு தரமோ ஏதோ ஒரு கதையை சொல்லாதீங்க அப்படின்னு யாராவது வந்தீங்கன்னா தயவு செய்து கமெண்ட் போடுங்கய்யா, சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எனக்கு இருக்கிற டவுட்டை நீங்களாவது தீர்த்துவங்க ஐயா, எனக்கு மட்டும் இல்லை உங்களை மாதிரி இருக்கிற எல்லா மெக்கானிக் இன்ஜினியருக்கும் இந்த டவுட் இருக்குதுங்க ஐயா. உண்மையாகவே கேட்டையா முடித்த ஃப்ரெஷருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பசங்க நிறைய இன்ஜினியர்ஸ் இன்றைக்கி கேட்டையா நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, என்னுடைய பார்வையிலிருந்து நான் சொல்கிறது என்னென்னா கேட்டையா நல்ல சாஃப்ட்வேர், பட் ஃப்ரெஷருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அது 20% மட்டும் தான் ப்ளேஸ் ஆக முடியுது அப்படிங்கிறது என்னோடது. அப்போ இந்த கேட்டையா படிக்கக்கூடாதா, இது வேஸ்ட்டா, அப்போ தண்டமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்கன்னா அப்போ இதை தொட வேண்டாம், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க. எதில்? டிசைனில். அந்த டிசைனில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா அப்போது நீங்கள் ஒரு எடுத்தோடனே ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். என்ன சார் எப்போ பாரு மீடியம் ஸ்கேல்லேயும் போய் வேலை செய்ய சொல்கிறீங்க, நாங்களே ஒரு பெரிய கம்பெனியில் போய் ஒரு பெரிய லெவலில் சம்பளத்தை வாங்கி செட்டில் ஆகலான்னு பார்த்தாலும் நீங்கள் விட பண்ணுறீங்க, இப்படியே சொல்லி 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 எங்களை டீமோட்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்களே யாரும் நினச்சிங்கனாலும் தப்பு இல்லை, நினைங்க. பட் ரியாலிட்டியும் ஒன்று நாம் யோசிக்கணும். எல்லாருக்குமே எடுத்தோடனே OEM கம்பெனியில் வேலை கிடைக்காது. ஸோ ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் MNC கம்பெனியில் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஒரு MNCயில் போய் கண்டிப்பாக கேதர் பண்ணுற முடியாது. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அப்போது ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல்லேருந்து மீடியம் ஸ்கேல்லேருந்து நீங்கள் படிப்படியாக ஒரு 2-3 வருஷம் நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி டிசைனில், நான் சாஃப்ட்வேர் பற்றி அதில் பேசலை, டிசைனில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நீங்கள் ஈஸியாக ஒரு MNC கம்பெனிக்கு ஜம்ப் அடித்து போக முடியும், ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் தேடணும். அப்போ அதுக்கான ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனிக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் NX, சாலிட் எட்ஜ், சாலிட் ஒர்க்ஸ், க்ரியோ, இந்த மாதிரியான ஒரு மிட் ரேஞ்சில் உள்ள சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சூப்பர், இந்த மாதிரி கம்பெனிகளில் வேலை கிடைக்கும். இதுக்கப்புறமா சைட் பை சைடாக இங்கே உள்ள டிசைனை நீங்கள் அப்படியே கேட்டையாலையும் போட்டு பழகணும். ஏன்னா சாஃப்ட்வேர் ஜஸ்ட் அ டூல், தட் இஸ் நாட் அ நாலேஜ். ஒரு சாஃப்ட்வேரில் உங்களுக்கு படவரிய தெரியறதுங்கிறது நாலேஜ் கிடையாது, அது ஒரு ஸ்கில்லு வேறு, நாலேஜ் வேறு,
ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அதை நாலேஜ்னு நினைக்கிறீங்க. இப்போ இங்கிலீஷ் எனக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு நாலேஜ் இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இட்ஸ் அ ஸ்கில்லு தான். அதே மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியுதுன்னா அது வெறும் ஸ்கில்லு மட்டும்தான், நாலேஜ் கிடையாது. அப்போது ஒரு 3 வருஷமாக நீங்கள் டிசைனில் நாலேஜ் கெயின் பண்ணி இந்த கேட்டையா அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். அதை மட்டும் நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே போதும். சரியா? நான் ஒன்றும் எந்த சாஃப்ட்வேருக்கும் எதிரானவன் கிடையாது, மக்கள் இதற்கு எதிரானவன் கிடையாது. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஃபீல்டுக்குள்ள இருக்கிற ஒரு நிலைமையை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு இல்லை சார், நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக தான் ஒன்று இருக்குது. உங்களுக்கு வாய்க்கு வந்த அப்படியே பேசுகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவுசெய்து அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தைரியமா சொல்றான். இல்லை எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கள் மண்டையில் உரைக்கிற அளவுக்காவது நீங்கள் எங்களுக்காவது சொல்லுங்கள். அப்போயாவது எங்களுக்கு புத்தி வருதான்னு நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இது நாங்கள் இத்தனை வருஷமாக அனுபவப்பட்டதில், நிறைய பேர்கிட்ட பேசுனதில், கலந்து பேசுனதில், நிறைய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸில் பேசின வரைக்கும் எடுத்த டேட்டாவை வச்சு தான் உங்கள்கிட்ட நான் இந்த கருத்தை வந்து முன்வைக்கிறேன். வேறு என்ன வீடியோஸ் போடலாம், இதில் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருக்குது, இப்போ எந்த சாஃப்ட்வேர் தான் நான் படிக்கிறது, முழுசாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்துச்சுனாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு என்னால் என்ன முடியுமோ நான் பண்ண முடிறேன். அண்ட் தென் கேரியர் கைடன்ஸ் இந்த மாதிரி எது தேவைப்பட்டாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அந்த நிறைய டெக்னிக்கல் கண்டென்ட் பற்றியும் நீங்கள் ஈஸியாக மெக்கானிக்கல் ரிலேட்டடான கண்டென்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த நம்ம MECcoimbatore.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அதில் தான் லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். டவுட்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருப்போம் MEC குரூப்ஸ் யூடியூப் சேனல். புதுசாக இருக்குல்ல இது. தேங்க்யூ.